ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஸ்பெஷலாக ஐயூபேக் நேம் ஆஃப் அல்கேன் இதை பார்க்க போகிறோம். அதான் ஐயூபிஏசி, ஐயூபிஏசி, அதான் ஐயூபேக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐயூபேக் நேம் ஆஃப் அல்கேன் இதை பார்க்க போகிறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நமக்கு தெரியும் நிறையா காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அதில் ஸ்பெஷலாக ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்குது. அல்கேன், அல்கீன் அண்ட் அல்கைன், இது மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஸ்பெஷலாக எதை பார்க்க போகிறோம்னா அல்கேன். அந்த அல்கேனுக்கு எப்படி நாமன்கிளேச்சர் வைக்கிறது, ஐயூபேக் நேம் வைக்கிறது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய போகுது. இந்த கிளாஸை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் அது அல்கேனுக்கு எப்படி ஐயூபேக் நேம் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்க. சரி, நம்ம அந்த அல்கேனுக்கு ஐயூபேக் நேம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷலான வேர்ட்ஸை நான் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க, நம்பர் ஆஃப் கார்பன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அண்டு ரூட் வேர்டு. இப்போ கார்பனோட நம்பர், அது 1 கார்பன் இருந்துச்சுன்னா அதுக்கு ரூட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மீத்து. 2 கார்பன் இருக்கு அப்படின்னா ரூட் வேர்டு ஈத்து. 3 கார்பன் இருக்கும்போது ரூட் வேர்டு ப்ரப்பு. 4 கார்பன் இருக்கும்போது ரூட் வேர்டு பியூட். பட்டன் படிக்கணும்னா பியூட் அப்படின்னு சொல்லுங்க. 5 கார்பன் இருக்கும்போது ரூட் வேர்டு பென்ட். 6 கார்பன் இருக்கும்போது ரூட் வேர்டு ஹெக்ஸ். 7 கார்பன் ஹெப்ட். 8 கார்பன் ஆக்ட். 9 கார்பன் நான். 10 கார்பன் டெக் அப்படிங்கிற ரூட் வேர்டை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஒரு 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் நீங்கள் சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு மெமரி ஆகிடும். அடுத்தது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா பிட்வீன் த கார்பன், 2 கார்பன் நல்லா பார்த்து வச்சுங்க. அப்போ ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அங்க சஃபிக்ஸ் என்ன முடியும்னா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். அதே மாதிரி கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அங்க சஃபிக்ஸ் என்னன்னு முடியும்னா ஈன், இஎன்இ அப்படின்னு சொல்லிட்டு முடியும். அதே மாதிரி கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அப்படின்னா அங்க ஐன், அது ஒய்என்இ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், சஃபிக்ஸ் முடியும். இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்க போறோம். எதனால நம்ம சொல்றோம்னா இதெல்லாம் சஃபிக்ஸ். கார்பனுக்கு கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் ஏன், கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் ஈன், கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் ஐன். ஏன்னா அல்கேன், அல்கீன், அல்கைன், இது மாதிரி ஒவ்வொரு காம்பவுண்டும் ஹைட்ரோ கார்பன்ல அல்கேன், அல்கீன், அல்கைன் பார்க்க போறோம். இது 3 பார்ட்டா பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கறது அல்கேன். நம்மளுக்கு கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில என்ன பாண்ட் வரும் அப்படின்னா சிங்கிள் பாண்ட் தான் வரும் அப்படின்னு சொல்றோம். கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் சாச்சுரேட்டட். இது உங்களுக்கு தெரிய வேண்டியது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஸ்பெஷலா தெரிய வேண்டியதுன்னா, ஆர்கானிக்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அதுல கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்குதுன்னா அந்த காம்பவுண்ட் சாச்சுரேட்டடா இருக்கும். கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அது அன்சாச்சுரேட்டடா மாறிடும். கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் வருதுன்னா அது அன்சாச்சுரேட்டட் தான். அப்போ உங்களுக்கு ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒரு காம்பவுண்டை கொடுத்துட்டு இந்த காம்பவுண்ட் சாச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா ஈஸியா உங்களுக்கு தெரிய வேண்டிய ட்ரிக் பார்த்தீங்கன்னா, கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் சாச்சுரேட்டட், கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில மல்டிபிள் பாண்ட் டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சுன்னா அது அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அல்கேன். இந்த அல்கேனுக்கு எப்படி ஐயூபிஏசி நேம், ஐயூபேக் நேம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீடியோ நல்லா ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்க்கலாம். அது ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் அல்கேன். அல்கேனுக்குன்னு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்னன்னா CnH2n+2. இந்த ஃபார்முலா நல்லா மெமரி பண்ணி வச்சுங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அல்கேனுடைய மாலிகுலர் ஃபார்முலா, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, ஐயூபேக் நேம் ஈஸியா உங்களால சொல்ல முடியும். அல்கேன் அப்படின்னு கொடுத்துட்டாலே மாலிகுலர் ஃபார்முலா CnH2n+2 அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இந்த இடத்துல சி அப்படிங்கிறது என்ன, கார்பன். சி அப்படிங்கிறது கார்பன். என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்பர். அப்ப சி என்ன, நம்பர் ஆஃப் கார்பன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பாத்துங்க, என்னங்கிறது நம்பர். அது ஹச்னா ஹைட்ரஜன். 2 × n, இந்த இடத்துல 2னா தெரியும், என்ன உனக்கு நம்பர் தான். அதே மாதிரி 2+2 இந்த ஃபார்முலா பாத்துங்க, CnH2n+2 அப்படிங்கிற ஃபார்முலா பாத்துங்க. இது அல்கேனுடைய ஃபார்முலா. இப்ப நம்ம எப்படி ஐயூபேக் நேம் வைக்கிறது, மாலிகுலர் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எப்படி போடுறது, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். எந்த காம்பவுண்டுக்கு அப்படின்னா அல்கேன் அப்படிங்கிற காம்பவுண்டுக்கு. சரியா, அல்கேன்ல ஏகப்பட்ட காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 10 காம்பவுண்ட்ஸ் பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி,
இப்போ நம்பர் ஆஃப் கார்பன் நான் NO போட்டிருப்பேன், ஷார்ட்கட்டா NO அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நீங்க வந்துட்டு NO அப்படின்னா நம்பர் அப்படின்னு உங்களுக்கு அங்க எழுதி பாத்துங்க. நம்பர் ஆஃப் கார்பன் கொடுத்துருக்கோம்ல, அதான் NO ஆஃப் கார்பன் கொடுத்துருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் கார்பன் 1. இப்ப நம்பர் ஆஃப் கார்பன் 1 கொடுப்போம் 1. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், ஐயூபேக் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப கார்பனுடைய நம்பர், அது நம்பர் ஆஃப் கார்பன், எத்தனை கார்பன் இருக்கு? ஒரே ஒரு கார்பன் இருக்கு. அப்ப நம்ம ஃபார்முலா எங்க போய் அப்ளை பண்ணணும்? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். CnH2n+2 அப்படிங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்ப இந்த நம்பர் ஆஃப் கார்பன் அப்படிங்கிறது என்ன? ஸ்மால் n. நல்லா பார்த்துங்க, n, அதாவது ஸ்மால் n. இந்த n தான் நம்பர் ஆஃப் கார்பன். அப்ப n-க்கு பதிலா 1 கொடுங்க. ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. CnH2n+2. n-க்கு பதிலா தான் இங்க 1 கொடுக்க சொல்லியிருக்கோம். அப்ப n-க்கு பதிலா 1 கொடுங்க. C, n-க்கு பதிலா 1, H 2 இன்ட்டு இருக்கு, n-க்கு பதிலா 1 + 2. நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? C × 1 C, H 2 × 1 2, 2 + 2 4. அப்ப CH4. நல்லா பார்த்துச்சுங்க. C × 1 C, H 2 × 1 2, 2 + 2 4. அப்ப CH4. அப்ப CH4 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம். நல்லா பார்த்துங்க, மாலிகுலர் ஃபார்முலா CH4. நல்லா பார்த்துங்க, மாலிகுலர் ஃபார்முலா CH4. ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா சொல்லும் போது நல்லா பார்த்தீங்கன்னா CH4. அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் போட்டுங்க. கார்பன் போட்டாச்சு. எப்பயுமே நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க, நம்ம பார்க்கறது அல்கேன் அப்படின்னாலே சிங்கிள் பாண்ட். அல்கேன் அப்படின்னாலே என்ன? சிங்கிள் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எப்பயுமே இன்னொன்னு ஞாபகம் வச்சுங்க, கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கும். 4 பாண்ட், அது 4 பாண்ட் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்ப கார்பன் இருக்கு, 4 பாண்ட் போட்டுங்க. 1 2 3 4. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 4 ஹைட்ரஜன். அப்ப 1 2 3 4. அப்ப CH4. CH4. இப்ப கார்பன் இருக்கு, கார்பனை சுத்தி 4 பாண்ட் போட்டுக்கிட்டோம். 4 பாண்டுக்கு ஒவ்வொரு ஹைட்ரஜன் 1 2 3 4. அப்ப கார்பன் போட்டாச்சு. அப்ப கார்பனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இதுதான். சரி, இந்த காம்பவுண்டுக்கு, அதாவது CH4 இந்த காம்பவுண்டுக்கு ஐயூபேக் நேம் பார்க்கலாம். ஐயூபேக் நேம் இங்க கொடுத்துருக்கோம். IUPAC நேம் கொடுத்துருக்கோம். ஐயூபேக் நேம்னா என்ன அப்படின்னா ரூட் வேர்டு பிளஸ் சஃபிக்ஸ். உங்களுக்கு தெரியும் சஃபிக்ஸ். ரூட் வேர்டு பிளஸ் சஃபிக்ஸ். ரூட் வேர்டையும் சஃபிக்ஸையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு ஐயூபேக் நேம் கிடைச்சிரும். அப்ப ரூட் வேர்டு பாருங்களேன், நம்பர் ஆஃப் கார்பன் 1. இப்ப நம்பர் ஆஃப் கார்பன் 1 அப்படின்னா ரூட் வேர்டு மீத். அப்ப மீத் எழுதிங்க. மீத் பிளஸ் சஃபிக்ஸ் சொல்லியிருக்கோம். சஃபிக்ஸ் என்ன? இங்க பாருங்களேன், கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் வருதுன்னா அங்க சஃபிக்ஸ் ஏன், அதாவது ANE அப்படின்னு சொல்லியிருக்கோம். கார்பனுக்கும் இங்க ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. அப்ப ஒரு கார்பன் இருக்கனால கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் சொல்றீங்களா? இங்க ஒரே ஒரு கார்பன் தானே இருக்கு. அப்ப கார்பன் சுத்தி பாருங்க, சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. அப்ப சிங்கிள் பாண்ட் இருக்குதுன்னா ஏன். அப்ப மீத்து பிளஸ் ஏன் சேர்த்து சொல்லுங்க, மீத்தேன். மீத்து பிளஸ் ஏன் மீத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்ப CH4 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கு, CH4 அப்படிங்கிற அல்கேன் இருக்கு. அதனுடைய ஐயூபேக் நம்பர் பார்த்தீங்கன்னா மீத்தேன். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நம்பர் ஆஃப் கார்பன் 1 வரும்போது மாலிகுலர் ஃபார்முலா CH4 வருது. அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? அல்கேனுடைய ஜெனரல் ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது CH4 வந்துருச்சு. அதை எடுத்து இங்க எழுதிட்டோம். அடுத்தது ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா பார்த்தோம். ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எப்படி போட்டோம்? கார்பனை சுத்தி 4 பாண்ட் வரும். கார்பனை சுத்தி 4 பாண்ட் எப்படி வரும்? அது எங்களுக்கு தெரியாது. பாண்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, வேலன்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கணும் அப்படின்னு ஒன்று தெரியணும். 4 பாண்ட் என்ன பண்ணியாச்சு? நம்ம போட்டாச்சு. 4 பாண்டை சுத்தி 4 ஹைட்ரஜனை போட்டாச்சு. ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா காட்டணும். நெக்ஸ்ட் ஐயூபேக் நேம் வருது, எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரூட் வேர்டு பிளஸ் சஃபிக்ஸ். ரூட் வேர்டு எப்படி மீத் வந்துச்சுன்னு சொன்னோம். நம்பர் ஆஃப் கார்பன் 1. அப்போ ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. அப்ப ரூட் வேர்டு என்ன? அங்க இருக்கு பாருங்க, சைட்ல எழுதி போட்டிருக்கேன். அப்ப ரூட் வேர்டு நம்பர் ஆஃப் கார்பன் 1னா ரூட் வேர்டு மீத் எழுதியாச்சு. கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட், இல்லாட்டி கார்பனை சுத்தி சிங்கிள் பாண்ட் இருக்குதுன்னா அங்க சஃபிக்ஸ் என்ன வரும்னா ஏன் வரும். இப்ப மீத்து பிளஸ் ஏன் மீத்தேன்.
இப்ப அல்கேன்ல செகண்ட் காம்பவுண்ட பார்க்கலாம். அப்ப நம்பர் ஆஃப் கார்பன் 2 கொடுக்கலாம். நம்பர் ஆஃப் கார்பன் 2. இப்ப நம்பர் ஆஃப் கார்பன் 2 கொடுக்கோம்னா இந்த ஃபார்முலா போய் நம்ம அப்ளை பண்ணணும். இப்ப ஒரு சில பேர் நீங்க அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல, வாட்ச் பண்ணுங்க. இப்ப சி, இப்ப நம்ம ஃபார்முலா என்ன? சி, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம்? நம்பர் ஆஃப் கார்பன், நம்பர் ஆஃப் கார்பன் தான் 2 கொடுத்துருக்கோம். அப்ப எண்ணுக்கு பதிலாக 2 கொடுங்க. அப்ப C2 H2 ஆல்ரெடி 2 இருக்கு, இன்டூ 2 பிளஸ் 2 C2. அப்ப C2 தான் வரும். 2 into C, C2 H 2 into 2 4, 2 into 2 4 plus 2. அப்ப 2 and 2 மல்டிபிள் பண்ணா 4 வருது, plus 2, அப்ப 6. அப்ப C2 H6 அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அப்ப மாலிகுலர் ஃபார்முலா என்ன? C2 H6. அப்ப நம்பர் ஆஃப் கார்பன் 2னா அதற்கான மாலிகுலர் ஃபார்முலா அல்கேல என்ன வருதுன்னா C2 H6 வருது. இப்ப இதுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி போடுறது? இப்ப பாருங்களேன், 2 கார்பன் எழுதிக்கிறோம். கார்பன் கார்பன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அல்கேன். அல்கேன்னால என்னன்னு சொல்லிட்டோம்? அல்கேன்னாலே கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் வரும். அதான் ஏன்னு வரும்னு சொல்லியிருக்கோம். இப்ப கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் போட்டுருங்க. கார்பனை சுத்தி எத்தனை பாண்ட் வரணும்னு நம்ம சொல்லியிருக்கோம்? 4 பாண்ட் வரணும். அப்போ 4 பாண்ட் வருதா செக் பண்ணிங்க. இந்த கார்பனுக்கு பக்கத்துல சுத்தி, அதை சுத்தி சரௌண்டிங்ல பாருங்க எத்தனை பாண்ட் இருக்குன்னு. ஒரு பாண்ட் இருக்கு, மொத்தம் 4 பாண்ட் வரணும். இப்போ ரிமைனிங் 3 பாண்ட் போடுங்க. அப்போ 1 2 3 4. அதே மாதிரி தான் இந்த கார்பனுக்கும் ஒரு பாண்ட் இருக்கு. அனதர் பாண்ட் 2 3 4. இப்போ செக் பண்ணிக்கங்க கார்பனை சுத்தி எத்தனை பாண்ட் வருதுன்னு. இந்த கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கு, இந்த கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கு. அப்ப ரிமைனிங் என்ன? ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை பாண்டுக்கு பக்கத்துல போய் எழுதிக்கங்க. இப்ப எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 6 ஹைட்ரஜன். 1 2 3 4 5 6. இப்ப ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சிட்டோம். C2H6 அதோட ஸ்ட்ரக்சர் இதுதான். அப்ப இந்த காமனோட நேம் என்ன? ஐயூபேக் நேம் என்ன? நேம் வைக்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்லாட்டி தெரியாதவங்க வாட்ச் பண்ணுங்க. பாருங்க எத்தனை கார்பன் இருக்கு. நம்பர் ஆஃப் கார்பன் என்ன? 2. நம்பர் ஆஃப் கார்பன் 2 இங்க காத்திருக்கோம் பாருங்க. நம்பர் ஆஃப் கார்பன் 2. நம்பர் ஆஃப் கார்பன் 2 அப்படின்னா ரூட் வேர்டு ஈத். ரூட் வேர்டு என்ன? ஈத். அப்ப ரூட் வேர்டு ஈத் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க. ரூட் வேர்டு ஈத் மேல எழுதிருக்கோம். ரூட் வேர்டு பிளஸ் சஃபிக்ஸ். ரூட் வேர்டு ஈத் பிளஸ் சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னா என்ன? கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில என்ன பாண்டு? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருந்தா ஏன். இப்ப கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருக்கு, அப்ப ஏன். அப்ப ஈத்து பிளஸ் ஏன் அதையும் ஆட் பண்ணி சொல்லுங்க. அப்ப ஈத்து பிளஸ் ஏன் ஈத்தேன். C2H6 அப்படிங்கிற மாலிகுல் அப்படிங்கிற காம்பவுண்டுக்கு ஐயூபேக் நேம் என்னன்னா ஈத்தேன். அது ஈத்தேனுடைய மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ஈத்தேன் C2H6. ஐயூபேக் நேம் ஆஃப் C2H6 ஈத்தேன். எப்படி சொல்ல முடியும்? சரியா? அப்ப மாலிகுலர் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஐயூபேக் நேம் எழுத முடியுமா? எழுத முடியும். ஐயூபேக் நேம் சொல்லி மாலிகுலர் ஃபார்முலா சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா போட முடியுமா? போட முடியும். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? இந்த அல்கனுடைய ஜெனரல் ஃபார்முலா நம்மளுக்கு தேவை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பன் 3 கொடுக்கலாம். நம்பர் ஆஃப் கார்பன் 3. இப்போ நம்பர் ஆஃப் கார்பன் 3 கொடுத்துட்டு வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிக்கங்க. நீங்களே என்ன பண்றீங்க? ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? இப்போ நம்ம பார்க்கலாம். சரி பாருங்க. இப்ப நம்பர் ஆஃப் கார்பன் 3. இப்ப நம்பர் ஆஃப் கார்பன் 3 அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்ப என்ன ஆயிட்டு இருக்கும்? சி எண்ணுக்கு பதிலா 3 H 2 இன்டூ எண்ணு இங்க எண் இருக்கு. அப்ப எண்ணுக்கு பதிலா 3 பிளஸ் 2 C3 H 2 into 3 6 plus 2 8 C3H8. இப்ப C3H8 அப்படிங்கிற மாலிகுலர் ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்குது. C3H8 அப்படிங்கிற மாலிகுலர் ஃபார்முலா கிடைக்குது. இதுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி போடுறது? 1 2 3. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது என்ன காம்பவுண்ட்? ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பன்லயே எது ஸ்பெஷலா பார்த்துட்டு இருக்கோம்? அல்கேன் பார்த்துட்டு இருக்கோம். அல்கேன் அப்படின்னா என்ன? கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருக்கும். அப்ப இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட், இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட்.
கார்பன் சுத்தி எத்தனை பாண்ட் இருக்கணும்? 4 பாண்ட். இந்த கார்பன் சுத்தி எத்தனை பாண்ட் இருக்கு? 1. ரிமைனிங் எத்தனை பாண்ட் வரணும்? 3 போட்டுருங்க. 1 2 3 4. இந்த கார்பனுக்கு பாருங்க எத்தனை பாண்ட் இருக்குன்னு. 1 பாண்ட் இருக்கு, 2 பாண்ட் இருக்கு, இங்க ஒரு பாண்ட் இருக்கு, இந்த சைடு ஒரு பாண்ட் இருக்கு, இப்ப 2 பாண்ட் இருக்கு. இப்ப ரிமைனிங் 2 பாண்ட் வரணும். அப்ப 3 4. இந்த கார்பன் எத்தனை பாண்ட் இருக்கு? 1 இருக்கு, ரிமைனிங் எத்தனை பாண்ட் வரணும்? 3 பாண்ட் வரணும். 1 2 3 போட்டாச்சு. ஹைட்ரஜன் எத்தனை இருக்கும் பாருங்க, 8 ஹைட்ரஜன் இருக்கு. 8 ஹைட்ரஜன் ஒவ்வொரு பாண்டுக்கு பக்கத்துலயே போடுங்க. அப்ப 1 2 3 4 5 6 7 8 ஹைட்ரஜன் கிடைச்சிருச்சு. இப்ப இதுக்கு இந்த காம்பவுண்டுக்கு C3H8 அப்படிங்கிற காம்பவுண்டுக்கு ஐயூபேக் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம பார்க்கலாம். எத்தனை கார்பன் இருக்கு பாருங்க, 1 2 3. இப்ப நம்பர் ஆஃப் கார்பன் 3. நம்பர் ஆஃப் கார்பன் 3 அப்படின்னா அங்க ரூட் வேர்டு என்னன்னு பாருங்க. நம்பர் ஆஃப் கார்பன் 3 ரூட் வேர்டு ப்ரப் அப்படின்னு எழுதிங்க. ப்ரப் பிளஸ் ரூட் வேர்டு எழுதிட்டோம், பிளஸ் சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னா என்ன? கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட், கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட். சிங்கிள் பாண்ட் வந்தாலே என்ன சஃபிக்ஸ் வரும்? ANE. ஏன் ANE. ப்ரப்பு பிளஸ் ஏன் ப்ரொப்பேன். ப்ரப்பு பிளஸ் ஏன் ப்ரொப்பேன். ப்ரொப்பேன் ஐயூபேக் நேம் ஆஃப் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ப்ரொப்பேன் C3H8. ஐயூபேக் நேம் ஆஃப் C3H8 ப்ரொப்பேன். எப்படி பண்ணலாம்? ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியுமா? ஸ்ட்ரக்சர் ஈஸியா கொடுக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் 4, நம்பர் ஆஃப் கார்பன் 5, நம்பர் ஆஃப் கார்பன் 6, நம்பர் ஆஃப் கார்பன் 7. இப்படி என்ன பண்ணிடலாம், நம்ம ட்ரை பண்ணிட்டே போகலாம். இப்போ நம்பர் ஆஃப் கார்பன் 4 எடுக்கும்போது ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. நம்பர் ஆஃப் கார்பன் 4 ஃபார்முலா கொடுங்க. C Nக்கு பதிலாக 4 H2 இன்டு Nக்கு பதிலாக 4 பிளஸ் 2 C4 H2 இன்டு 4 8 பிளஸ் 2 10. இப்போ C4H10 அப்படிங்கிற நமக்கு ஃபார்முலா கிடைக்குது. இப்போ இதான் மாலிகுலர் ஃபார்முலா C4H10 அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி போகணும்னு தெரியும். 5 கார்பன் வரிசை எழுதிங்க. 1 2 3 4 5. சாரி 4 கார்பன் வரிசை எழுதிங்க. 1 2 3 4. 4 கார்பன் சொல்லும்போது நம்ம பார்க்கறது அல்கேன். அல்கேன்னா சிங்கிள் பாண்ட். கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் போட்டுங்க. சிங்கிள் பாண்ட். கார்பன் சுத்தி எத்தனை பாண்ட் வரணும்? 4 பாண்ட் வரணும். ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்கு. ரிமைனிங் 3 பாண்ட். 1 2 3 4 பாண்ட் ஆயிடுச்சு. இந்த கார்பன் சுத்தி 2 பாண்ட் இருக்கு. அப்ப ரிமைனிங் 3 4. இந்த கார்பன் சுத்தி 2 பாண்ட் இருக்கு. அப்ப 1 2 1 2 3 4 வந்துருச்சு. இந்த கார்பன் பக்கத்துல 1 பாண்ட் தான் இருக்கு. 1 2 3 4. ஹைட்ரஜன் எத்தனை இருக்கும் பாருங்க, 10 ஹைட்ரஜன். அப்போ 10 ஹைட்ரஜன் எழுதிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டாச்சு. அப்ப இந்த C4H10 அப்படிங்கிற காம்பவுண்டுடைய ஐயூபேக் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஐயூபேக் நம்ம எப்படி? ரூட் வேர்டு பிளஸ் சஃபிக்ஸ். ரூட் வேர்டு என்ன? 4 கார்பன் இருக்கு. இப்போ 4 கார்பன் இருந்துச்சுன்னா ரூட் வேர்டு இங்க பாத்துங்க. 4 கார்பன் இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் கார்பன் 4. ரூட் வேர்டு பட்டுன்னு சொல்லாதீங்க, பியூட்னு சொல்லியிருக்கோம். பியூட் ஆர் பூட் உங்களுக்கு எப்படி சொல்லுதோ தோணுதோ சொல்லிக்கிங்க. அப்ப பியூட் பிளஸ் சஃபிக்ஸ். கார்பனுக்கு இடையில உங்களுக்கு என்ன பாண்ட் இருக்கு? சிங்கிள் பாண்ட் இருக்கு. அப்ப ஏன் பியூட் பிளஸ் ஏன். பியூட் பிளஸ் ஏன் என்ன? பியூட்டேன். என்ன? பியூட்டேன் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப இந்த C4H10 அப்படிங்கிற மாலிகுலர் ஃபார்முலா இருக்கு. மாலிகுலர் ஃபார்முலா இஸ் C4H10. the IUPAC name is dash அப்படின்னு क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கு? IUPAC name butane அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். இப்போ IUPAC மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் பியூட்டேன் அப்படின்னு क्वेश्चन கேட்டாலுமே நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா C4H10 அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது எப்படி நமக்கு தெரியும்? நம்மளுக்கு ஜெனரல் ஃபார்முலா தெரிஞ்சா என்ன பண்ணிடலாம், நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இதே மாதிரி நெக்ஸ்ட் காம்பவுண்ட் 5 6 7 8 9 10 வரைக்கும் 10 வரைக்கும் போட்டுங்க. 11 12 அதெல்லாம் வந்துட்டு பின்னாடி எடுக்க போற கிளாஸ்ல நம்மளுக்கு கிளியரா சொல்லி கொடுத்துடலாம். இப்ப 10 காம்பவுண்ட் வரைக்கும் அதாவது நான் 4 வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன், சால்வ் பண்ணிருக்கேன். நீங்க 5 6 7 அதெல்லாம் சால்வ் பண்ணி கமெண்ட்ல
என்ன மாலிகுலர் ஃபார்முலா வருது அப்படிங்கிறத என்ன பண்றீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது மாதிரி மாலிகுலர் ஃபார்முலா அண்டு ஐயூபேக் நேம், அதாவது ஃபிஃப்த் காம்பவுண்ட், சிக்ஸ்த் காம்பவுண்ட், செவன்த் காம்பவுண்ட், எயித்து காம்பவுண்ட், நைன்த் காம்பவுண்ட் அண்ட் 10th காம்பவுண்டுக்கு ஐயூபேக் நேம் என்ன, மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அதற்கு கரெக்டாக இருந்தால் நான் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் கமெண்ட்டில் வந்துட்டு அதனால சொல்லுங்கள். வேறு ஏதாவது நான் கிளாஸ் எடுக்கணும், உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதற்கான கிளாஸ் வந்துட்டு என்ன பண்ணிடலாம், ஃபியூச்சரில் நம்ம கொடுக்கலாம். சரியா? ஓகே, பாய்.